சாக்குரா வந்து நிறைய பேர் வெறுக்கிற காரணம் வந்து நருட்டோ கிளாசிக்ல அவங்க நடந்துக்கிட்ட விஷயம்தான். ஸோ நருட்டோ சிப்புடன்ல மட்டும் தெரிஞ்சிட்டாங்களான்னு கேட்டால் திருந்துற மாதிரி காட்டினாங்க அந்த கேரக்டரை. சாக்குரா வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு மாங்கா கேரக்டர், அதை புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு ரியல் கேரக்டர் கிடையாது. ஸோ வந்து என்னதான் திருந்துற மாதிரி காமிச்சிருந்தாலும் சில இடத்துல காண்டாதான் இருக்கும், அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது சாக்குரா வந்து கொஞ்சம் இப்போ பொறுப்போல இருக்க சாக்குரா பார்த்தீங்கன்னா பயங்கரம், அவங்கள வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் வந்து நருட்டோல இருக்க சாக்குரா, நருட்டோ கிளாசிக்ல இருக்க சாக்குரா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். வந்து இந்த மாதிரி கொண்டு போயிருந்தாலும் நருட்டோ சிப்புடன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருந்துற மாதிரியே கொஞ்சம் காட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கும் பப்பட் மாஸ்டர் யாரு, அவர் பேரு மறந்துடுச்சு, அவரெல்லாம் டிபீட் பண்ணி அவங்களுக்கும் பவர் இது பண்றதெல்லாம் வச்சிருந்தாங்க சாக்குராக்கும். ஆனா சாக்குராவுக்கு வந்து கிளைமேக்ஸ், ஆனால் சாக்குராக்கு மட்டும் ஒன்று ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று வச்சிருக்க மாட்டாங்க. வில்லன் கேரக்டர் எல்லா கேரக்டருமே அதில் ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஆனால் சாக்குராக்கு மட்டும் வந்து ஒரு உருப்படியான ஃப்ளாஷ்பேக் கூட இருக்காது. ஸோ அது ஏன்னு தெரில, அது வந்து கிசிமோட்டோவே சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன், இதில் ஒன்றில் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவரே வந்து சாக்குராக்கு ஒரு கிளைமேக்ஸ் கூட உருப்படியாக வைக்கல, அதாவது வந்து சாக்குராக்கு ஃப்ளாஷ்பேக் கூட வந்து வச்சதில்லை. ஸோ அதனால வந்து சாக்குராக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பொருட்டோவில் வந்து சாக்குரா அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரியாவது ஒரு சீன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன், அதில் அப்படிதான் அதுலேயோ பார்த்தேன். ஸோ அது பார்த்துருந்தேன்னா அது உண்மையாக தான் இருந்திருக்கும், இல்லாட்டினா வந்து வேற ஏதோ வந்து மாற்றி சொல்கிறேன்னு அர்த்தம். ஸோ எதுக்கு செக் பண்ணிக்கோங்க.